சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் இன்ஜினியரிங் அண்ட் டூல்ஸில் திரு குப்புசாமி அவர்கள் சந்திக்கிறோம். இவருடைய வாழ்க்கை அனுபவம் எப்படி இருக்குது, இவர் எங்கேருந்து வர்றாரு, எத்தனை வருஷமாக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜெயம் இன்ஜினியரிங் அண்ட் டூல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கம்பெனியில் வந்து எத்தனை வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். சார் என் பேர் குப்புசாமி. நான் இங்கே சீரபாளையங்கிற கிராமத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் தான் சொந்த ஊர். சீரபாளையம் கிராமத்துலேருந்து வரேன். ஸோ இப்போ நீங்கள் லோக்கல் தான் இல்லைங்களா, லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. இந்த 6 வருஷத்தில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்கா, உங்களுடைய இதில் இன்றைக்கி வந்து என்னடா இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு, கணக்கு வராமல் அந்த மாதிரியான அனுபவங்களாக இருக்கா? எப்படி சமாளிச்சிங்க, என்ன மாதிரியான அந்த சிக்கல் வந்துச்சு, அதை என்ன மிஸ் பண்ணீங்க, அது எதில் எப்படி நீங்கள் அதை வந்து அடுத்தடுத்து வராமல் நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்க? சார் இப்போ சேலரி போடும்போது வந்துட்டு இடையில வந்துட்டு ஏதாவது பணம் வாங்கியிருப்பாங்க, இல்லை யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு பணம் வந்துட்டு எடுத்தது வந்துட்டு மிஸ் பண்ணியிருப்போம். அது வந்துட்டு டோட்டலாக டேலி பண்ணுறப்போ அப்போ வராது. அடுத்த நாள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் கூலாக யோசிக்கிறப்போ அடுத்த நாள் வந்துட்டு போய் இவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோங்கிறது வரும். அதனால் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணால் அடுத்து கொடுக்கும்போது சரி யாராவது பணம் கொடுக்குறோன்னு எழுதி வச்சுட்டு கொடுத்து இப்போ இது ஷார்ட்டேஜை வந்துட்டு இது பண்ணிட்டு சமாளிச்சிருக்கோம். ஸோ அந்த தவறுலேருந்து உங்களை நீங்கள் வந்து திருத்திக்கிட்டீங்க இல்லைங்களா? ஸோ அதன் பிறகு வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது இல்லையா? சூப்பர். இப்போது உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கான குடும்ப வர செலவு கணக்கெல்லாம் எப்படி, நீங்கள் தான் அக்கௌண்ட் பார்க்குறீங்களா இல்லை வீட்டில் பார்க்குறாங்களா? நான் தான் சார் பார்த்துட்ருக்கேன். அங்கே நீங்கள் தான் அக்கௌண்ட் பார்க்குறீங்க இல்லையா? அங்கே எப்படி ஏதாவது குடும்ப பட்ஜெட் போடும்போது ஏதாவது மிஸ் ஆகிருக்குங்களா? அது நிறைய டைம் வரும் சார். எக்ஸ்ட்ரா செலவுகள் ஏதாவது வரும், அதையெல்லாம் மிஸ் பண்ணுவோம். அப்புறம் மறுபடியும் யோசிச்சு பார்க்கும்போது இந்த செலவெல்லாம் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு ரெடி பண்ண வேண்டியிருக்கு சார். வணக்கம். இன்னைக்கு காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் நம்ம வந்து சிட்கோல இருக்க ஒருத்தரை வந்து மீட் பண்ணோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் இன்ஜினியரிங் அண்ட் டூல்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தர். அவரோட பேர் வந்து குப்புசாமி. குப்புசாமியை தான் வந்து நம்ம இன்னைக்கு மீட் பண்ணோம். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப இன்வால்வோட அவரோட வேலையை வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோட இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவர் வந்து நல்லா அவரோட வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சீரபாளையம் ஊரில் இருந்தால் வந்து சிட்கோக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட நேட்டிவ் பார்த்தோம்னா கோயம்புத்தூரே தான், கோயம்புத்தூர்காரராக தான் வந்து இருக்காரு. அவருக்கு பார்த்தோம்னா மேக்ஸில் கணக்கில் எந்த இடத்துல டவுட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவர் வந்து அவரோட வேலையெல்லாம் கரெக்டாக செய்கிறாரு. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்து அவர் டெய்லி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. மெயின்டைன் பண்ணும்போது ஒரு சில சின்ன சின்ன இதெல்லாம் வந்து அவர் விட்டுறாரு, தெரியாமல் மறந்து வந்து விட்டுறாரு. அப்புறம் நைட்டு போய் யோசிச்சு பார்க்கும்போது வந்து அவருக்கு வந்து அந்த விஷயம் தெரியுது. அப்புறம் அடுத்த நாள் வந்து அதுக்காக வந்துட்டு அவர் யோசிச்சுட்டு ஓகே நம்ம நேற்று இந்த விஷயத்தை விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. இதே மாதிரி தான் வந்து குடும்ப பட்ஜெட்டும் வந்து அவர் போடுறாரு. குடும்ப பட்ஜெட் வந்து போட தெரில அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை.
அவர் வந்து போடுறாரு. பட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பட்ஜெட்லேயே இதே மாதிரி ஒரு சில செலவுகள்லாம் வந்து அவர் விட்டுறாரு. அதனால அவர் குடும்ப பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாக வருது. குடும்ப பட்ஜெட் வந்து ஜாஸ்தி வருது, ஆனால் பட்ஜெட் போடும்போது வந்து கம்மியாக வருது, செலவுகள் வந்து ஜாஸ்தி ஆகுது. அவர் ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக், அந்த கூட்டல் கழித்தல் இதில் வந்து மிஸ்டேக் பண்ணுறங்காட்டி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் சந்தேகம் வரங்காட்டி அவர் வந்து கரெக்டான அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது கிடையாது. அவர் வந்து அதிகமாக கொடுத்துட்டு ஆனால் பட்ஜெட் போடும்போது கம்மியாக போடுறாரு. இதுதான் அவரோட மிஸ்டேக்காக வந்து இருக்குது. இப்போ வந்து அவருக்கு பார்த்தோம்னா குடும்ப பட்ஜெட்டில் தான் வந்து சிக்கல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து குடும்ப பட்ஜெட்டை கரெக்டாக போட்டோம்னா தான், அதாவது நம்ம சம்பளத்துக்குள்ளே வந்து குடும்ப பட்ஜெட் நம்ம போட்டோம் அப்படின்னா தான் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக நம்ம வாழ்க்கையை வந்து அந்த சம்பளத்தோட வந்து நம்ம கொண்டு போக முடியும். சம்பளத்துக்கு மீறி அதிகமாக நம்ம குடும்ப பட்ஜெட் போட்டோம்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், வெளியே வந்து கடன் வாங்க வேண்டியது இருக்கும், அப்புறம் வட்டி கட்ட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்லாம் நம்ம மாட்டிக்குவோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பட்ஜெட் போடும்போது எப்பவுமே கரெக்டாக திரும்ப வந்து நம்ம செக் பண்ணணும். கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே வந்து அது கரெக்டாக நம்ம செக் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் வந்து அது ஈஸியாக இருக்கும். டக்குன்னு போட்டுட்டு ஓகே இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக போட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இடையில வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு தெரியாமல் வந்து போயிடும். அதனால ஒவ்வொரு கணக்கையும் வந்துட்டு ஒவ்வொன்றும் எழுதும் போது இப்போ மளிகை சாமானுக்கு வந்து இவ்வளோ வாங்கியிருக்கோம், வாடகை வந்து இவ்வளோ கொடுத்துருக்கோம், வெளியே செலவுகள் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் செலவு இவ்வளோ பண்ணியிருக்கோம், பஸ்ஸுக்கு போனது இவ்வளோ பண்ணியிருக்கோம், பிள்ளைங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் கிடையிருக்கோம், நோட் புக்ஸ் எல்லாம் இவ்வளோ வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு அமௌண்ட்டையும் வந்துட்டு நம்ம எழுதி வச்சு கரெக்டாக அதுக்கு எவ்வளோ ஒரு மைன்யூட்டாக இருந்தாலும் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து நம்ம கரெக்டாக எழுதி வச்சோம் அப்படின்னா தான், ஒரு 50 ரூபாயாக இருந்தாலும் நம்ம நோட் பண்ணி வச்சு வந்து கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து கடைசியில் நம்ம கணக்கு பார்க்கும்போது எங்கேயுமே சின்ன சின்ன இடிக்காமல் எல்லாமே வந்து கரெக்டாக அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து குடும்ப பட்ஜெட் வந்து போட்டு செலவு பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட சம்பளத்துக்குள்ள நான் ஒரு 6000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா நான் அதுக்குள்ள என்னோட வாழ்க்கையை வந்து நான் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து குடும்ப பட்ஜெட் போட்டு செலவு பண்ணோம்னா எப்பவுமே பட்ஜெட் போட்டு செலவு பண்ணோம்னா தான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம குடும்பத்தில் வந்து எப்பவுமே நம்ம சம்பளத்துக்குள்ள பட்ஜெட் போட்டு செலவு பண்ணோம்னா தான் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியும். இவர் பார்த்தீங்கன்னா குடும்ப பட்ஜெட்லாம் போடுறாரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த குடும்ப பட்ஜெட்லாம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத இவர் மறந்துறாரு. அதாவது வந்து இவர் குடும்ப பட்ஜெட்ல நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அப்படிங்க நோட் பண்ணி வைக்கிறதுல இவர். அதனால வந்து என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா குடும்ப பட்ஜெட் அப்படிங்கும் போதே ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்க நோட் பண்ணி வைங்க. குடும்ப பட்ஜெட்டுக்குனே வந்து ஒரு தனி நோட்டு போட்டு இன்னைக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இப்போ வந்து நான் இவ்வளோ போய் செலவு பண்ணிட்டு நீங்க வந்துடுறீங்கன்னா உடனே அதை நோட் எடுத்து எழுதி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் எடுத்து டக்குன்னு இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன், இதுக்கு இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருங்க. அது வந்து கடைசி மாசம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு அது கரெக்டாக தெரியும். அப்படி எழுதி வைக்காம விட்டுட்டோம்னா நமக்கு ஞாபகம் மாதிரி ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அதை மறந்துடுவோம். அப்புறம் அந்த விஷயத்தில் வந்து நம்ம கணக்கு அடிக்கும், எங்கடா இந்த அமௌண்ட் போச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்போம். இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. நம்ம ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் நமக்கு வரவே வராது. கணக்கும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம். சரிங்க, நான் அவர்கிட்ட தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரே ஒரு கணக்கு பதில் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு 4 கோவில் வந்து இருக்குது. 4 கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பூசாரி வந்து போகிறாரு. அவர் கையில் நிறைய பூக்கள்லாம் வச்சுருக்காரு. ஒரு கோயிலுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அவர் கையில் பார்த்தீங்கன்னா பாதி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அவர் எவ்வளோ பூ கொண்டு போகிறாரோ அதில் பாதி பூ மட்டும்தான் அவர் எடுத்துகிட்டு வர முடியும். அதான் வந்து கணக்கு. அதே மாதிரி 4 கோயிலுக்கும் உள்ளே போயிட்டு வராரு. போயிட்டு வரும்போது அதில் பாதி வந்து பாதி மட்டும்தான் அவர் வெளியே எடுத்துகிட்டு வராரு. கடைசியாக 4வது கோயிலுக்குள்ளே அவர் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ஒரே ஒரு பூ மட்டும்தான் அவர் கையில் இருக்குது. அப்போ அவர் எத்தனை பூ வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போகும்போது கொண்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. அதுக்குள்ளே நான் இவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நான் உங்களுக்காக அந்த ஆன்சரை வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. ஜெயம் இண்டஸ்ட்ரியில் ஜெயம் இன்ஜினியரிங் டூல்ஸில் குப்புசாமின்னு வேலை செஞ்சுட்ருக்காருல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பட்ஜெட்டில் வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் மறந்துடுறாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட் போட்டு எழுதி வச்சிட்டாரு அப்படின்னா அது அவருக்கு ஈஸியாக இருக்கும். எப்பவுமே எல்லாருமே வந்து பேக்கெட்டில் ஒரு சின்ன நோட் பேட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபோன்லேயே வந்து நிறையா இதெல்லாம் வந்துருச்சு, அதுலேயே வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரி வந்து நம்ம இன்றைக்கி செலவு பண்ண விஷயங்களெல்லாம் வந்துட்டு ஒரு நோட் பேடில் வந்து நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து நம்ம பார்க்கும்போது அது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம கணக்கு போடுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த சிக்கலுமே இல்லாமல் நம்ம அந்த கணக்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தைங்கள்லாம் வந்துட்டு பெரியவங்களோட சூப்பராக கணக்கு போடுறாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கணக்குகளை எல்லாம்
உங்களுக்கு கணக்கு தெரில அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்துட்டு இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அது ஒரு இதுவாக இருக்கும், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஏதோ நல்லா வந்து இருக்கும். அது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்கள வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்ககிட்ட அதை கொடுத்து வந்து இவ்வளோ சாமி இவ்வளோ போடு, இவ்வளோ சாமி இதுக்கு இவ்வளோ வந்திருக்கு, இதுக்கு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மளிகை கடைக்கு இவ்வளோ வந்திருக்கு, வாடகைக்கு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் மெச்சூர்டான குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு போட சொன்னீங்கன்னா சூப்பராக அவங்களே வந்து கணக்கு போடுவாங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து கணக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு 1 2 3 அதெல்லாமே வந்துட்டு ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது எல்லாமே அவங்களுக்கு ஸ்கூல்லேருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க போடுறதுக்கு வந்துட்டு. ஏன்னா தியரி படிக்கிறதா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, கணக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஜாலியாக வந்து போடுவாங்க. ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கணக்கில் நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. உங்கள் குழந்தைங்களும் நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து வந்து கணக்கை போட சொல்லுங்கள். கணக்கை போட சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் வந்து அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் பேட் போட்டு முதல்ல நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது நல்லா வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் ஒரு 7000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மாதம் மாதம் எடுத்து உங்கள் குழந்தைங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பிற்காலத்தில் ஏதோ ஒரு யூஸ் ஆகணும். இப்போ குழந்தைங்களாம் வந்துட்டு ஒரு 10th அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்க காலேஜ் போகிறதுக்கு ஃபீஸ் கட்டணும். எப்படி அவங்க ஒரு இன்ஜினியர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குப்புசாமி வந்து ஒரு 6000 இல்லாட்டி 7000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட குடும்ப செலவுகளுக்கு ஒரு 2000, மற்றபடி அவரோட செலவுக்கு ஒரு 1000, படிப்பு செலவுக்கு ஒரு 2000, இந்த மாதிரி ஒரு 5000 அவர் செலவு பண்ணிடுறாரு. அவருக்கு ஒரு 6000 சம்பளம் அப்படின்னா அவர் ஒரு 5000 வீட்டுக்கு கொடுத்துறாரு அப்படின்னா மாதம் ஒரு 1000 மட்டும் எனக்கு மிச்சமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். அந்த 1000 என்னங்க நான் பண்ணுறது, நான் வீட்டில் வச்சுருந்தா வேறு ஏதாவதுக்கு செலவு பண்ணிடுவேன், ஏதாவது ஃபங்க்ஷன் வரும் அதுக்கு இதுக்குன்னு தேவையில்லாத செலவுகள்லாம் நான் பண்ணிடுவேங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அவர் நினச்சாருன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இருக்குது. இப்போ வந்து பேங்க்கில் வந்து எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, டெபாசிட் அக்கௌண்ட், இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் வந்து இருக்குது. எஸ்பி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் டிரான்சாக்ஷன் தான், நம்ம எப்போ வேணால் எவ்வளோ வேணால் அமௌண்ட் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அமௌண்ட் வந்துட்டு போட்டுக்கோ, எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்ம போடலாம், எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு நம்ம எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணிடுமோ அதை பொறுத்து நமக்கு வந்து வட்டி வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆர்டி அக்கௌண்ட் பார்த்துட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ டெபாசிட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கான ஒரு பெரிய அமௌண்ட் வந்து போடுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு வட்டி வச்சுருப்பாங்க. அந்த வட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 years 3 years வந்து நம்ம போடணும். அந்த மாதிரி ஒரு இயர்ஸ் வந்துட்டு 5 yearsனால் 5 years அது வரைக்கும் அந்த அமௌண்ட் நம்ம எடுக்க முடியாது, 5 years கழிச்சு தான் வந்து எடுக்க முடியும். அது வரைக்கும் அந்த வட்டி வந்து அது கூட அசல் கூட சேர்ந்து இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆகும்போது கடைசியில் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்ம கையில் கிடைக்குங்க, அது டெபாசிட் அக்கௌண்ட். இப்போ ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதம் வந்து இவருக்கு வந்து ஒரு 1000 மிச்சமாகுது, மாதம் நான் இவ்வளோ அமௌண்ட் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து நம்ம வச்சுக்கணுங்க. 1000 கட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு போடுறாரு அப்படின்னா 2 வருஷத்தில் அவங்க குழந்தைங்களாம் கொஞ்சம் பெருசாகிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவங்க காலேஜ் படிக்கிற ஸ்டேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 1000 மாதம் ஒரே அமௌண்ட் தான் போட முடியும், அது கம்மியாகவும் போட முடியாது ஜாஸ்தியாகவும் வந்து போட முடியாதுங்க. ஒரே அமௌண்ட் தான், ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக மாதம் நம்ம கட்டிகிட்டே இருக்கணும். கட்டிகிட்டே இருந்துட்டு ஒரு 2 years கழிச்சு அவங்க பார்க்கும்போது அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 9% வரைக்கும் வட்டி வந்து எல்லா பேங்க்லேயுமே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இதுக்கு 9% வட்டி போடும்போது ஒரு 2 years கழிச்சு 9% வட்டி வந்து அந்த அசல் கூட சேர்ந்து வரும்போது 2 years கழிச்சு இவங்க போட்டதை விட நிறைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாழ்க்கையில் இவர் ஏதாவது எய்ம் வச்சுருக்கலாம், ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு சைட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி எல்லாருக்குமே கனவுகள் இருக்க தானுங்க செய்யும். இந்த மாதிரி ஏதாவது ட்ரீம்ஸ் வச்சுருக்கான் அதை வந்து அவர் நிறைவேற்றுறதுக்கு இந்த அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவர் இதில் அமௌண்ட் வந்து ஒரு 1000 மிச்சம் பண்ணி போட்டார் அப்படின்னா இவரோட வாழ்க்கையில் வந்துட்டு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தானுங்க. சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே ரொம்ப முக்கியம் தானுங்க, ஏன்னா எல்லாருமே சேவ் பண்ணோம். சரி நேயர்களே, நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்தது கேட்டிங்க. மறுபடியும் நான் கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறேன். அப்போ ஒரு புதிர் வந்து ஒரு கணக்கு புதிர் உங்களுக்காக கொடுத்துருந்தேன். அந்த கணக்கான புதிர் நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு தடவை அந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறேன், மறுபடியும் கேட்டுக்கோங்க. ஒரு கோயில் இருக்குது, அந்த 4 கோயில் இருக்குது. அந்த 4 கோயிலுக்கு வந்து ஒரு பூசாரி நிறைய பூவை வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் உள்ளே போயிட்டு வரும்போது பாதி பூ மட்டும்தான் வெளியே வருது. இப்போ நிறைய பூ எடுத்துகிட்டு போகிறாரு, அதில் அப்படியே பாதி வந்து வெளியே வருது. அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் போகும்போது பாதி பூ வந்து வருது. நான் கடைசியாக 4வது கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது அவர் கையில் ஒரே ஒரு பூ தான் இருக்குது. அப்போ அவர் கையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போகும்போது எவ்வளோ பூ இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் கேட்ட புது. இதுக்கான விடையை வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருங்க, நான் கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறேன். அது வரைக்கும் மறுபடியும் நம்ம இவர் கூட பேசிகிட்டு இருக்கலாம். சரி குப்புசாமின்னு
அது வரைக்கும் நம்ம இவர் கூட பேசிகிட்டு இருக்கலாம். சரி, குப்புசாமி பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் வந்துட்டு குடும்ப பட்ஜெட் தான் வந்து போடுறதுக்கு அவர் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருந்தேன். இதுக்கான என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நேரமாக வந்து சொல்லிட்டு இருந்தேன். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருக்குது, எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, டெபாசிட் அக்கௌண்ட், இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் இருக்குது. இந்த 3 அக்கௌண்ட்டில் பேசிஸில் வந்து உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் சூட்டபுளாக இருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் எடுத்து அமௌண்ட் போட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களோட சூட்டபுளான அக்கௌண்ட் என்ன, உங்களுக்கு சூட்டபுளான அக்கௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மாதம் இவ்வளோ மிச்சமாயிருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் போது 1000 ரூபாய் கண்டிப்பாக மிச்சமாயிரும். அப்படின்னா அந்த 1000 ரூபாய் நீங்கள் போட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் ஒரு 2 இயர்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல அமௌண்ட் வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இல்லை, கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களோட ட்ரீம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கலாம். உங்களோட குழந்தைங்களே வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் வந்துட்டு அந்த குடும்ப பட்ஜெட்டில் அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு இது இருக்குது, ஒரு பங்கு வந்து இருக்குது. பாட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க மாத்திரம் வாங்குறதா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னாலும் சரி, மோஸ்ட்லி நம்ம ஏதாவது பர்த்டே அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெஸ் எடுப்போம். தீபாவளி, பொங்கல், இது எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுப்போம். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் நம்ம செலவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து குடும்ப பட்ஜெட் அப்படின்னு நம்ம தீபாவளி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்க காசை வந்து எவ்வளோ காசு இருந்துச்சு எவ்வளோ காசு இல்லை அப்படின்னு சொல்லி தெரியாது. தீபாவளி முடிஞ்சக்கு அப்புறம் தான் யோசிப்போம், ஐயோ இவ்வளோ காசு செலவாயிடுச்சா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப பட்ஜெட் போட்டு செலவு பண்ணோம் அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. தீபாவளி சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து செலவு பண்ணுவோம். அதுக்கு அளவே இல்லாமல் செலவு பண்ணுவோம். நிறையா வந்து பொருளெல்லாம் அப்போ வாங்குவோம், ட்ரெஸ்ஸஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்குவோம் அந்த டைமிங்கில். ஏன்னா ஆஃபர்லாம் நிறையா போடுவாங்க இல்லைங்களா, அதனால நிறையா பொருளெல்லாம் அந்த சமயத்தில் தான் வந்து வாங்குவோம். அப்போ வந்து நம்ம வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சோம் அப்படின்னா தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம யோசிப்போம், இவ்வளோ வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம நோட் பண்ண விஷயங்கள்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே எப்போவுமே நோட் பேட் வச்சு யூஸ் பண்ண பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். இப்போ குப்புசாமி பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் குடும்ப பட்ஜெட் வந்து போடுறாரு. இருந்தாலும் ஒரு சின்ன விஷயங்களெல்லாம் வந்து அவர் மறந்துறாருன்னு சொன்னார். அவருக்கு வந்து இந்த நோட் பேட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மறந்துடுறீங்க, ஞாபகம் மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் வந்து குடும்ப பட்ஜெட் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து நோட் பேட். அதேமாதிரி கம்பெனிலேயும் வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அக்கௌண்ட்ஸ் பார்க்குறக்கும் போது வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் பிரச்சனை ஆயிரும். அதனால் வந்துட்டு நீங்கள் நோட் பேட் வச்சு நோட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. நோட் பேட் வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து எவ்வளோ கால்குலேஷன் வந்திருக்கு, இன்றைக்கி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பேட்டில் எழுதி வச்சுக்கோங்க. பஸ் ஃபேராக இருக்கட்டும், அது வந்து இப்போ நம்ம பெட்ரோல் செலவாக இருக்கட்டும், ஒரு சின்ன சாக்லேட் வாங்கினாலும் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கினாலும் அதை நீங்கள் வந்து எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிற்காலத்தில் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு மட்டும் இல்லை, இப்போ நம்ம சேமித்து வச்சோம்னா தான் நம்ம பாட்டி தாத்தாகும்போது நம்மளால் வந்து அப்போ நடக்க முடியாது, கால் வலி வரும், நிறைய நோயெல்லாம் வரும். இப்போலாம் நிறைய நோய் வந்திருக்கு. சின்ன வயசாக இருந்தாலும் பாட்டி தாத்தாகும் போது நம்மளால் கால் நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, முதல் மாதிரி நம்மளால் வேலை செய்ய முடியாது. அப்போ வந்து நம்ம சேமித்து வச்ச பணம் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, அதை வச்சு நம்ம பேர குழந்தைங்க எல்லாருமே வந்து நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து இருக்க வேண்டிய ஒன்று. நம்ம இப்போ இருந்தே வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஒரு உண்டியல் வச்சு டெய்லி நான் அப்பா கொடுக்குறேன் இல்லாமல் 2 ரூபா கொடுத்தேன்னா நீ 1 ரூபா வச்சுக்கோ, 1 ரூபா இதில் போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போவே வந்து குழந்தைங்களுக்கு சேவ் பண்ண வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். சேவிங்ஸ் அப்படிங்கிறதோட முக்கியத்துவத்தை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும். சரி நேயர்களே, நான் ரொம்ப நேரம் ஆச்சு கேள்வி கேட்டு இதுக்கான விடையை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன கேள்வி அப்படிங்கிறத நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஒரு 4 கோவில் வந்து இருக்குது. 4 கோயிலுக்கு வந்து ஒரு பூசாரி வந்து போகிறாரு. முதல் கோயிலுக்குள்ளே அவர் நிறைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. முதல் கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அவரோட கையில் இருந்த பூ வந்து பாதியாக குறைஞ்சிருது. அதே மாதிரி அடுத்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது பாதியாக குறைஞ்சிருது. அதே மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது. கடைசியில் 4வது கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது அவரோட கையில் ஒரே ஒரு பூ தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கான விடையை வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதோட விடை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு யோசிச்சு கரெக்டான விடையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன், இதோட விடையை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதோட விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேன், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இப்போ வந்து சொன்ன ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு பூசாரி வந்து போகிறாரு. 4 கோயில் இருக்குது. 4 கோயிலுக்குள்ளேயே அவர் போகிறாரு. கடைசியில் ஒரே ஒரு பூ தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே அவர் போகும்போது எவ்வளோ பூ கொண்டு போயிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 16 பூ கொண்டு போயிருப்பாருங்க. 16 பூ கொண்டு போயிருப்பாரு. இந்த ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர், இதோட விளக்கத்தை வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போகும்போது
வரும்போது 16 பூ கொண்டு போயிருப்பாரு. 16 பூ கொண்டு போயிட்டு வெளியே வரும்போது 16ல் பாதி எவ்வளோ? 16 வகுத்தல் 2. அப்போ எவ்வளோங்க? 8. 8 2ஆல் பெருக்குனா 16. அப்போ 16ல் பாதி வந்து 8. புரிஞ்சுதுங்களா? அப்போ 8 பூவோட வெளியே வந்திருப்பாரு. அப்புறம் 2வது கோயிலுக்குள்ளே போகும்போது 8 பூவோட போயிருப்பாரு. 8 பூவோட போயிட்டு திரும்பி வரும்போது எவ்வளோ பூவோட வந்திருப்பாரு? 8 வகுத்தல் 2 4 பூவோட வெளியே வந்திருப்பாரு. அதாவது 4 வந்து 2 தடவை பெருக்குனா 4 பெருக்கல் 2ன்னு நம்ம போட்டோம்னா 8 பூ வந்து வருது. அப்போ 4 பூவோட வெளியே வந்திருப்பாரு. அதே மாதிரி 3வது கோயிலுக்குள்ளே போகும்போது 4 பூவோட உள்ளே போயிருப்பாரு. உள்ளே போயிட்டு மறுபடியும் திரும்பி வெளியே வரும்போது 2 பூவோட வெளியே வந்திருப்பாரு. அதாவது வந்து 4 வகுத்தல் 2 எவ்வளோ? 2. அதாவது 2 பெருக்கல் 2 4. மொத்தம் 4 பூவோட உள்ளே போனார். வெளியே வரும்போது 2 பூவோட வந்தார். அதாவது 4ல் பாதி 2 தானே, 2ஓட வெளியே வந்தாருங்க. அடுத்தது 4வது கோயிலுக்குள்ளே போகும்போது 2 பூவோட உள்ளே போனார். 2 பூவோட உள்ளே போயிட்டு 2 வகுத்தல் 2 எவ்வளோ? 1. 1 பூவோட வெளியே வந்தார். 1 பெருக்கல் 2 எவ்வளோ? 2. அப்போ 1 பெருக்கல் 2 2. 4வது கோயிலுக்குள்ளே போகும்போது 2 பூவோட வெளியே 4வது கோயிலுக்குள்ளே போகும்போது 2 பூவோட வெளியே வந்தார். 4வது கோயிலுக்குள்ளே போகும்போது 2 பூவோட உள்ளே போனார். வெளியே வரும்போது 1 பூவோட வெளியே வந்தார். இப்போ நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விளக்கமும் புரிஞ்சிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 4 கோயில் இருக்குது. ஒரு கோயிலுக்குள்ளேயும் உள்ளே போயிட்டு வரும்போது பூ வந்து பாதியாக குறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன். கடைசியாக ஒரே ஒரு பூ மட்டும் அவர் கையில் இருக்குன்னு சொன்னால் இதுக்கான ஆன்சராக விடை வந்து பார்த்தீங்கன்னா 16 பூக்கள். 16 பூக்களில் ஒவ்வொரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது 8 ஆகும், அப்புறம் 4 ஆகும், அப்புறம் 2 ஆகும், கடைசியில் ஒரே ஒரு பூ மட்டும் நம்ம கையில் மிச்சம் இருக்குங்க. இதுதான் இதுக்கான விடை. இதில் பார்த்தீங்கன்னா பெருக்கல் யூஸ் ஆகிருக்கு, வகுத்தல் யூஸ் ஆகிருக்கு. இது ரெண்டுமே வந்துட்டு யூஸ் ஆகிருக்கு. பெருக்கல் அப்படிங்கிறது கூட்டலோடு கூடுதல் தாங்க. அப்போ 8 பூ இருக்குது அப்படின்னா அது பாதி என்னது? 4. இப்போ 4 கூட்டல் 4 போட்டிங்கன்னா எவ்வளோ? 8. 4 2 தடவை இருந்துச்சுன்னா 8 வந்து வரும். 2 தடவை 4 கூட்டினீங்கன்னா 8 வந்து வரும். அப்போ கூட்டலோட கூடுதல் தான் வந்து பெருக்கல். அதே மாதிரி தாங்க கழித்தலோட கூடுதல் தான் வந்து வகுத்தல். இது வந்து பேசிக்கான மேக்ஸ். பேசிக்கான மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த 4மே சின்ன வயசுலேருந்தே 1ஆம் கிளாஸ்லேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் கூட்டல் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கழித்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி பெருக்கல் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வகுத்தல் அப்படிங்கும்போது நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும் வகுத்தலில். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். சிம்பிளான வகுத்தலாக இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் மற்றபடி இந்த பாயிண்ட்ஸ் வச்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ 17/3 அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரியாது. இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் பேங்க் கணக்கில் அந்த வட்டி போடுறது அதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஏதோ ஒரு நகையை வந்து அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான வட்டி வந்து அவங்க சொல்லுவாங்க. நம்ம வந்து திருப்பி போகும்போது அவங்க கேட்குற காசை வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துடும். அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்ம அதுக்கான வட்டியை வந்து நம்ம போட்டு பார்த்து இது கரெக்டாக அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அப்புறம் தான் அது நம்ம அமௌண்ட் வந்து கொடுக்கணும். இதுக்காக வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? இதுக்கு வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வட்டி கணக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கணக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. இப்போ நான் சொன்ன புதிரை வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சூப்பரான வந்து கணக்கு போடுவீங்க. இது தெரியல, நான் வந்து தப்பாக போட்டேன் அப்படின்னா நான் சொன்ன விளக்கத்தை வச்சு நீங்கள் மறுபடியும் போட்டு பாருங்கள். கரெக்டாக கண்டிப்பாக உங்களால் வந்து போட முடியும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் குடும்ப பட்ஜெட் வந்து எப்படி போடணும், பேங்க்கில் என்னென்னலாம் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய நம்ம பேசினோம், நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு நிறைய இந்த விஷயத்துலேருந்து இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டதுலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம கருப்புசாமி கூட இவ்வளோ நேரம் வந்து நம்ம சீரபாளையத்துலேருந்து, அதாவது அவங்க சொந்த ஊர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் அவரோட நேச்சர் பிளேஸே. கோயம்புத்தூரில் சீரபாளையத்தில் வந்துட்டு இருந்து சிட்கோக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க குப்புசாமி அப்படிங்கிறது வந்துட்டு ஜெயம் இன்ஜினியரிங் அண்ட் டூல்ஸில் வேலை செய்கிற குப்புசாமி அப்படிங்கிறது வந்து சந்திச்சோம். அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இவ்வளோ நேரம் நம்ம கூட பேசிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட நம்ம பேசின இவ்வளோ தகவல்கள் எல்லாமே வந்து அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல குப்புசாமி, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது அவருக்கு மட்டும் இல்லை, கேட்டுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் சொன்ன புதிரும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.